வீட்டில் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சுன்னா எவ்வளோ ஸ்ட்ராங் பேரண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஷேக் ஆகிடுவாங்க. நான் 2 டைப் ஆஃப் பேரண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு டைப் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு அப்பதான் ஃபீவர் வந்திருக்கும், 100 கூட டச் பண்ணியிருக்காது, அதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய பிரிஸ்கிரிப்ஷன் வச்சு பழைய மெடிசன்ஸை வச்சு அதே கொடுத்து இல்லை ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ் வாங்கி அவங்களே வீட்டில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நல்லா வெயிட் பண்ணுவாங்க. குழந்தை ரொம்ப சிக் ஆகிற வரைக்கும் அண்ட் ஃபைனலாக ஐசியூல அட்மிட் ஆகிற டைம் வந்துடும். இந்த மாதிரி பேரண்ட்ஸும் இருக்காங்க. எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம், எப்போ வீட்டிலே வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் திவ்யஸ்ரீ. நான் குழந்தை நல மருத்துவர் மற்றும் குழந்தை தீவிர சிகிச்சை நல மருத்துவர். ஃபீவர் அதுதான் ரொம்ப காமனான ஒரு விஷயம், நம்ம எல்லா குழந்தைங்கள்ட்டே பார்க்குறோம். ஸோ ஃபீவர் பார்த்தீங்கன்னா 100 அந்த மாதிரி தான் இருக்கு, லோ கிரேட் ஃபீவராக இருக்கு. மற்றபடி குழந்தை நல்லா விளையாடுறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, ஆக்டிவிட்டி எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக 1 or 2 days வெயிட் பண்ணலாம். பட் நீங்கள் பேராசிட்டமால் கண்டிப்பாக கொடுக்கறது பெட்டர். ஏன்னா குழந்தைக்கோட சிம்டம்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஸோ எவ்வளோ பேராசிட்டமால் என்ன டோஸில் கொடுக்கணுன்றத உங்கள் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிக்கணும். இதுவே ஃபீவர்லேயே எப்போ பயப்படணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை கிரேட் ஃபீவராக இருக்கு, அதாவது 103, 104 அந்த மாதிரி ரொம்ப ஹையா ஃபீவர் போகுது அண்ட் பேராசிட்டமால் கொடுத்தாலும் செட்டில் ஆகல, அந்த மாதிரி விஷயத்துல இமீடியட்டா டாக்டரை பார்க்கணும். அது மட்டும் இல்ல, குழந்தையோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்றத பார்க்கணும். குழந்தை நல்லா ஆக்டிவா விளையாடுறாங்க, அதாவது ஃபீவர் இருக்கிற டைம் கொஞ்சம் சோர்ந்து அடைவாங்க, கொஞ்சம் பேராசிட்டமால் கொடுத்தோன்னே நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருந்தா மோஸ்ட்லி அது வைரல் ஃபீவரா தான் இருக்கும். பட் அதர்வைஸ் பேபி ஆக்டிவா இருக்காங்க, நல்லா விளையாடுறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, யூரின் நார்மலா போறாங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம். பட் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, அதாவது கண்டினியூஸாக வாமிட் பண்ணுறாங்க, இல்லை ஃபுட்டை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, ஃபுட்டே வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ரெட் அலர்ட் சைன். யூரின் போகிறது கம்மியாகுது, இன்டேக் கம்மியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக யூரின் போகிறது கம்மியாகும். எந்த ஃபீவராக இருந்தால் இருக்கட்டும், ஆனால் ஹைட்ரேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைய ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஸோ சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, அவங்கள ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி, இளநீர், ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். அவங்க யூரின் நல்லா போகிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் வீட்டில் வெயிட் பண்ணுற நேரத்தில். அண்ட் குழந்தைங்க முன்னாடி நல்லா விளையாடுவாங்க, சிரிப்பாங்க. இப்போ முகம் பார்த்து சிரிக்க மாட்டாங்க, இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, விளையாட மாட்டாங்க, சோர்ந்து படுத்துட்டே இருக்காங்க. ஃபீவர் இல்லாத டைமும் படுத்துட்டே இருக்கணும்னு ப்ரிஃபர் பண்றாங்கன்னா கண்டிப்பா அதுவும் ஒரு ரெட் அலர்ட் சைன் தான். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், காஃப் கோல்டு. வெறும் காஃப் கோல்டு இருந்தா பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் குழந்தை கண்டினியூஸாக காஃப் பண்ணுறாங்க, காஃப் பண்ணி வாமிட் பண்ணிடுறாங்க, இல்லாட்டி மூச்சு ரொம்ப வாங்குது, அள்ளு போடுறதுன்னு சொல்லுவோம், ஃபாஸ்ட்டாக மூச்சு விடுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் இமீடியட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணும். அது வெரி இம்பார்ட்டன்ட் ரெட் அலர்ட் சைன். அந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக இக்னோர் பண்ணவே கூடாது அண்ட் வெயிட் பண்ணக்கூடாது. நைட் டைம் தானே, காலையிலே போய் பார்த்துக்கலாம், அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நைட் டைமாக இருந்தாலும் இமீடியட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன் ஷார்ட்டாக நான் சொல்லணும்னா, குழந்தைக்கு ஹை கிரேட் ஃபீவராக இருக்குது, ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபாஸ்ட் ப்ரீதிங் இருக்கு, சரியா சாப்பிட மாட்டாங்க, யூரின் போறது கம்மியாகுது, இது எல்லாமே ரெட் அலர்ட் சைன். இமீடியட்டா டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி எமர்ஜென்சி கேர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.